ஜூன் ஜூலை மாதத்தில். ஆசிரியர் பாலாசுந்தர். அத்தியாயம் 1. மக்களே, டுயல் ஃபைட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பெண்ணிற்காக 2 ஆண்கள் சண்டையிடுவார்கள். இறுதியில் வெற்றி பெறுபவன் அப்பெண்ணை வெல்வான். அந்த மாதிரி ஒரு டுயல் ஃபைட் தான் இந்த கதையும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், சண்டை காட்சிகள் இல்லாத டுயல் ஃபைட் இது. போர்க்களத்தில் சண்டை காட்சிகளாக சொல்லாமல் கவியரங்கில் கவிதையாக டுயல் ஃபைட் பற்றி சொல்லியிருக்கேன். கவிதைகளை வாசிப்போமா? கதைக்குள்ள செல்வோமா? இடம்: கேரளா மாவட்டம் வண்டிப்பெரியார் நகரத்தின் அருகே இருக்கும் புல்லுமேடு கிராமம். ஹில்டாப் எஸ்டேட். புல்லுமேடு கிராமத்தில் இருக்கும் ஹில்டாப் எஸ்டேட் என்னும் தேயிலை தோட்டத்தின் தொழிலாளர் குடியிருப்பு வீடுகள் அனைத்தும் குளிருக்கு நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆம், நடுங்கியதற்கு சாட்சியாய் அந்த லைன் காட்டேஜ் வீடுகளின் சுவற்றில் எல்லாம் விரிசல்கள், அதன் ஜன்னல்கள் எல்லாம் காய்ச்சல் வந்தது போல படபடவென அசைந்து கொண்டிருந்தன. ஹில்டாப் எஸ்டேட்டின் உரிமையாளர் அலெக்ஸ். உரிமையாளர் என்பதை விட அந்த எஸ்டேட்டின் இளவரசன் என்று அலெக்ஸை குறிப்பிடலாம். 20 வயது நிரம்பிய வசீகரிக்கும் இளவரசன் அலெக்ஸ். தனது தொழிலாளர்களின் அனைத்து காட்டேஜ் வீடுகளுக்கும் தாராள மனதாய் வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் அடித்திருந்தான் அந்த இளவரசன். வருடந்தோறும் பணத்தை இறைத்து செலவு செய்து 80 வீடுகளுக்கும் மேக்கப் பெயிண்ட் அடித்து கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் வருட கடைசியில் காஜல் கலைந்த பெண்களின் கண்கள் போல, மேக்கப் இழந்த நடிகை போல அவை வயதான தோற்றத்தில் மாறிவிடும். கேரளத்து தேசத்தின் அடைமலையை தொழிலாளர்களின் காட்டேஜ் வீடுகளின் சுவர்களால் அத்தனை எளிதாக சமாளிக்க முடியவில்லை. லிசியோட வீடு எதுடா? ஜீப் டிரைவர் ஷாம் தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனிடம் கேட்டான். இந்த ஷாம் என்பவன் இளவரசன் அலெக்ஸின் பணியாள். வாசல்ல வெள்ளை ரோஜா செடி இருக்குல்லங்க, அதுதாங்க லிசியோட வீடு என்றான் சிறுவன். அலெக்ஸின் ஜீப் டிரைவர் நேராக வெள்ளை ரோஜா செடிகள் இருக்கும் வீட்டிற்கு சென்றான். லிசியின் வீட்டிற்கு நுழைந்து, அலெக்ஸ் முதலாளி கூப்பிட்டாரு, என் கூட வா லிசி என்று லிசியிடம் சட்டமாக சொன்னான். அவன் அழைப்பதற்கான காரணம் லிசிக்கு புரிந்தது. என்ன சொல்வது என்று புரியாத விழித்த லிசி, அச்சன் வீட்டில் இல்லையே ஷாமண்ணா என்றாள். உன்னோட அச்சன் இப்ப பெரிய வீட்டில் தான் இருக்காரு, வா என்றான் ஷாம் அதிகாரமாய். தந்தையும் பெரிய வீட்டிலா என்று நினைத்த லிசிக்கு மறுப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்று திட்டவட்டமாக புரிந்து போனது. ஆனாலும் மனம் ஒப்பாமல், அத்தை வந்ததும் சொல்லிட்டு வந்துட்டேனே என்று அவனது கோரிக்கையை மறைமுகமாக மறுத்தாள் லிசி. அட அட, என்ன ரோதனையா போச்சு உன்னோட என்று எரிச்சல் அடைந்த ஜீப் டிரைவர், அலெக்ஸ் தம்பி உன்னை அழைச்சிட்டு வான்னு சொல்லுச்சு. உனக்கு 10 நிமிஷம் டைம். மெயின் ரோட்ல ஜீப் நிற்குது. நான் 10 நிமிஷம் என் ஜீப்பில் வெயிட் பண்ணுவேன். நீ வரலைன்னா உன் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும் என்று கூறிவிட்டு வேகமாக லிசியின் காட்டேஜ் வீட்டிலிருந்து வெளிப்பட்டான் அந்த ஓநாய். அவன் சென்ற பிறகு காலையில் மார்க்கெட்டில் பார்த்த அவளது வகுப்பு தோழி இந்துமதியின் நினைப்பு லிசிக்கு வந்தது. பள்ளி சீருடை அணியாமல் ஆண்களின் சட்டையும் ஒரு பாவடையும் அணிந்திருந்தாள் இந்துமதி. அவளை பார்த்ததும் தனது நண்பர்களை விட்டுவிட்டு அவளிடம் ஓடிச் சென்றாள் லிசி. ஏ இந்துமதி, ஸ்கூலுக்கு ஏன் வரல என்று அவள் முன்னே மூச்சிறைக்க நின்றபடி கேட்டாள். சற்று நேரம் அமைதியாக இருந்த இந்துமதி, உனக்கு காரணம் தெரியாதா லிசி என்று கேட்டுவிட்டு லிசியை சுற்றி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். இந்துமதியுடன் பேசி பல மணி நேரம் கடந்த பின்னும் இந்துமதியின் பதில் ஞாபகத்தில் வந்து போனது. நிதர்சனம் புரிந்து போனது. அதற்கு பிறகு லிசியிடத்தில் எந்த தடுமாற்றமும் இல்லை. அடுத்த 10வது நிமிடத்தில் அவளுக்காக காத்திருந்த சிகப்பு நிற ஜீப்பில் ஏறினாள் லிசி. பெரிய வீடு என்று அழைக்கப்படும் அலெக்ஸின் வீட்டின் வீட்டு வாசலில் ஜீப் நின்றது. லிசி இறங்கினாள். அவள் முன்னே அரை வட்ட வடிவத்தில் நீளமான படிக்கட்டுகள் 3 இருந்தன. பெரிய வீட்டின் அகலத்திற்கு நீளமாக இருந்தன அந்த அரைவட்ட படிக்கட்டுகள். படிக்கட்டின் உடம்பில் மஞ்சள் நிறத்தில் குட்டி பல்புகள் ஒட்டப்பட்டிருந்தன. பல்பின் வெளிச்சம் அவ்விடத்தின் கும்மிருட்டை விரட்டியது. அந்த வட்ட படிக்கட்டில் ஏறி வரந்தா தாண்டி போனா இடது பக்கமா மோனலிசா படம் தொங்கும். அதை ஒட்டினார் போல ஒரு ரூம் இருக்கும். அதுதான் அலெக்ஸ் தம்பியின் ரூம் என்று அலெக்ஸின் அறைக்கு வழி சொன்னான் டிரைவர் ஷாம். கண்களில் கண்ணீருடன் தலையை மட்டும் ஆட்டினாள் லிசி. மெல்ல நடந்து அவன் சொன்ன வழியில் செல்ல ஆரம்பித்தாள். கால்கள் நடுங்கின, கைகள் விரைத்திருந்தன. வராந்தாவில் சில எட்டுகள் வைத்த போதுதான் மூளையில் இருந்த ஒரு உருவத்தை கவனித்தாள் லிசி. அந்த உருவத்தின் வாய் தன் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கொண்டே இருந்தது. சற்றே தொலைவில் இருந்தாலும் அந்த உருவம் யாரென்று தெரிந்து போனது. ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள அருகே சென்றாள் லிசி. அவ்வுருவத்தை கிட்டத்தில் பார்த்த பிறகு அவளது கணிப்பு சரிதான் என்று தெரிந்து கொண்டாள். அந்த உருவம் அவளது தந்தைதான். கோபத்தில் கண்களை ஒரு கணம் மூடி திறந்த போது எதிரே இருந்த சுவற்றில் மோனலிசா அழுகை முகத்துடன் சிரித்து கொண்டிருப்பதை கவனித்தாள் லிசி. அந்த ஓவியத்திற்கு அருகேயே ஒரு அறை இருந்தது.
இது அலெக்ஸின் அறையாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தவள் மெல்ல அலெக்ஸின் அறை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அந்த இரவு நேரத்தில் அலெக்ஸிற்கு லிசியிடத்தில் என்ன தேவை இருக்கக்கூடும்? லிசியை அலெக்ஸின் டிரைவர் அழைத்து கொண்டு போன விஷயத்தை பக்கத்து வீட்டுக்கார பெண் சொல்லவும் பதறிக்கொண்டு லிசியின் கைபேசிக்கு அழைத்தார் வள்ளியம்மை. வள்ளியம்மை லிசியின் தந்தையுடன் உடன் பிறந்த சகோதரி. அவரது விரல்கள் நடுங்கியபடியேதான் கைபேசியை பிடித்திருந்தன. லிசி அவரது அழைப்பை ஏற்கவே இல்லை. உடனே தனது இட்லி கடையை மூடிவிட்டு நேராக லிசியின் தந்தையை தேடி எஸ்டேட் ஆபீஸிற்கு சென்றார் வள்ளியம்மை. ஆனால் லிசியின் தந்தையை எங்கு தேடியும் காணவில்லை. என்ன வள்ளி, இந்நேரம் ஆபீஸ் வாசலில் நின்றுட்டு இருக்க என்று கூலி வேலை செய்யும் மீனாட்சி கேட்க, லிசியை அலெக்ஸ் ஆளு கூட்டிட்டு போனானா மீனாட்சி என்றார் வள்ளியம்மை. அந்த புள்ள சனி ஞாயிறுகளில் அலெக்ஸ் தோட்டத்துக்கு வேலைக்கு போகும்போதே நான் நினைச்சேன், இப்படி ஏதாவது ஆகும்னு நினைச்சேன். நானும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் மீனாட்சி. தோட்டத்துக்கு வேலைக்கு போகாத லிசின்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். போட்டுக்க நல்ல உடுப்பு இல்லத்த, வேலைக்கு போனா நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் தருவாங்களான்னு வெகுளித்தனமா பேசின புள்ள இன்னைக்கு பலிகடை ஆகிடுச்சே மீனாட்சி. சரி சரி அல்லாத, அந்த புள்ளைக்கு ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் போட்டு தைரியம் சொல்லு. லிசி செல்ஃபோன் எடுக்கல, அதான் அவ அப்பனை தேடி பிடிச்சி லிசியை கூட்டிட்டு வர போறியா? ஆமா மீனாட்சி, அது சின்ன புள்ள, அந்த புள்ளைக்கு 15 வயசு தான் ஆகுது. வள்ளி, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைக்கிறது தான் உசிதம். ரகலை பண்ணி பிரச்சனை செஞ்சா அந்த புள்ளைக்கு தான் தொந்தரவு கூடும். இந்த இரவு கடந்து போனதும் அந்த பையன் அலெக்ஸ் லிசியோட பேரையே மறந்துடுவான். நீ பிரச்சனை பண்ணுனா அவ பேர் தான் அவன் மனசுல பதியும். வீட்டுக்கு போ, பொண்ணு வந்ததும் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு படுக்க சொல்லு. அந்த புள்ளைய பிடிச்ச பீடை ஒளிஞ்சு போயிடும். அந்த பிள்ளையோட அப்பே ரொம்ப குடிகாரனாச்சே, அவன் உன் கையில கிடைச்சாலும் என்ன கிழிச்சிட முடியும்? ஒன்றும் முடியாது. இப்ப வீட்டுக்கு போ. நைட் நேரத்துல குளிர அலையாத. உன் உடம்பு தாங்காத வள்ளி. காலகாலத்துல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுடு. அந்த பிள்ளையோட அப்பரை நம்பிட்டு காலம் கடத்தாத, சரியா என்று அறிவுரை கூறினாள் மீனாட்சி. இவனெல்லாம் கூட பிறந்தவன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. பச்சை புள்ள, அது மனசு என்ன பாடுபடுதோ என்று தனது தம்பியை பற்றி நினைத்த வள்ளியம்மை அழுது புலம்பியபடியே இரவு 10 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தார். தரையில் படுத்திருக்கும் தனது மகன் ஜார்ஜிற்கு கம்பளி போர்வையை மூடிவிட்டவர் அழுது கொண்டே தூங்கிவிட்டார். அத்தியாயம் 2. காலை 6 மணி. பயங்கர குளிர். கேரளாவின் மார்கழி மாத குளிர். லிசியின் உடல் முழுதும் ஜில்லென்று இருந்தது. லிசியின் 15 வயது தேகத்தினால் அக்குளிரை சமாளிக்க முடியவில்லை. அலெக்ஸின் அறைக்குள் நின்ற லிசி சுற்றுமுற்றும் பார்த்தாள். கட்டிலை பார்த்தாள். அதில் அலெக்ஸ் சுகமான நித்திரையில் இருந்தான். ஜன்னல்களின் வழியே எட்டி பார்த்தாள் லிசி. நன்றாக விடிந்து விட்டிருந்தது. தரையில் கிடந்த தனது ஆடைகளை பொறுக்கி எடுத்தவள் அதனை சாவதானமாக அணிந்து கொண்டாள். எல்லாம் முடிந்த பிறகு எதற்கு அவசரப்படுவானேன் என்ற எண்ணம் அவளது மனதில் இருந்திருக்கலாம். கதவுகளை மெல்ல சப்தம் எழுப்பாமல் திறந்தவள் அலெக்ஸின் அறையை விட்டு வெளியேறினாள். அறை வாயிலில் லிசியின் தந்தை முழு போதையில் மயங்கி கிடந்தார். மிகுந்த வெறுப்புடன் தனது தந்தையின் முகத்தை பார்த்தாள் லிசி. அவரை தாண்டி சென்று வாசல் எங்கிருக்கிறது என்று அவள் எட்டி பார்த்தபோது வாட்ச்மேன் ரத்தனவேலின் குரல் கேட்டது. அவருக்கு இடது கால் சற்று ஒடுக்கி போய் ஊனமாய் இருக்கும். ஆனால் நம்மை போலவே அவரது நடையில் வேகம் இருக்கும். வாசலில் நிற்கும் லிசியை பார்த்து, லிசி கண்ணு நீயா என்றார் ரத்னவேல். லிசியின் கண்களில் திரளாய் நின்றது கண்ணீர். லிசியின் நிலை வெட்ட வெளிச்சமாய் அவருக்கு விளங்கிற்று. வீட்டுக்கு போணுமா லிசி? ஆமா அண்ணே. இருடா, டிரைவர் இருப்பான், அவனை அழைச்சிட்டு வரேன். அந்த டிரைவரின் முகத்தை கூட பார்க்க லிசிக்கு வெறுப்பாக இருந்தது. பணத்துக்காக பிணம் தின்னும் இனத்தைச் சேர்ந்தவன் அந்த டிரைவர். டிரைவரை கூப்பிட வேணாம், மெயின் கேட்டை மட்டும் திறந்து விட்டா போதும், நான் நடந்தே போயிடுவேன் என்று ரத்னவேலிடம் சொன்னாள் லிசி. இருடா, அவசரப்படாத, பொழுது இப்பதானே விடிஞ்சிருக்கு. இல்ல, எனக்கு உடனே வீட்டுக்கு போகணும் என்ற லிசியின் பார்வை அலெக்ஸின் அறையை பார்த்துவிட்டு மீண்டும் வாட்ச்மேன் பக்கமாக திரும்பியது. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும் அண்ணே என்றாள் லிசி பிடிவாதமாக. லிசியின் பயமும் கலக்கமும் புரிந்து போனது ரத்னவேலுவுக்கு. உடனே சரி வா என் கூட, மெயின் கேட் வாசலை காட்டுறேன் என்றவர் லிசியை தன்னுடன் அழைத்து சென்றார். அந்த பங்களாவிற்கு 2 மெயின்கேட்கள் இருந்தன. தெற்கு பக்கமா இருக்கும் மெயின்கேட்டின் வழியாக சென்றால்தான் லிசியின் காட்டேஜ் வீடுகள் வரும். லிசியை தெற்கு பக்கம் இருக்கும் கேட்டிற்கு ரத்னவேல் அழைத்து சென்றார். கேட் திறக்கப்பட்டதும், இந்த பாதை தெரியும்ல என்று கேட்டார். எனக்கு இந்த பாதை தெரியும் அண்ணே, தோட்ட வேலைக்கு வரும்போது இந்த பக்கம்தான் வீட்டுக்கு போவோம்.
என்றாள் லிசி. லிசி கண்ணு, இது மலைப்பாதை, பார்த்து கவனமா போ. 6 அடி உயரத்துக்கு மேல வளர்ந்து நிக்கிற புல்லுக்குள்ள சிறுத்தை புலி பதுங்கியிருந்தா கூட வெளியே தெரியாது. கவனம் லிசி என்றவரிடம் சரிங்கனே என்று கூறி வேகமாக மலைப்பாதையில் நடக்க ஆரம்பித்தாள் லிசி. மலைப்பாதைகளில் திரியும் யானை சிறுத்தை புலியை பற்றிய கவலை எல்லாம் நேற்று இரவோடு அவளை விட்டு அகன்று விட்டது. நேற்று இரவு நடந்தவற்றை பற்றி நினைத்து பார்க்க கூட பயமாக இருந்தது லிசிக்கு. சரியாக அரை மணி நேர நடைப்பயணம் முடிந்த பிறகு தனது காட்டேஜ் வீட்டுக்குள் நுழைந்தாள் லிசி. லிசி தனது காட்டேஜிற்குள் நுழைந்த சில நிமிடங்களில் அவளது தந்தையின் உடன்பிறந்த தங்கை வள்ளியம்மை அவளை பார்க்க வந்துவிட்டார். உள்ளுக்குள் இருந்த கோபத்தில் வாசலில் கிடந்த தண்ணீர் வாளிகளை உருட்டிவிட்டு தடாலடியாக லிசியின் வீட்டிற்குள் நுழைந்தார் வள்ளியம்மை. கட்டிலில் அமர்ந்திருந்த லிசியின் அருகே அமர்ந்தார். நேத்து அலெக்ஸ் உன்னை கூப்பிட்டானாமே, அவனோட டிரைவர் வந்தானாமே என்று கோபம் கலந்த குரலில் விசாரித்தார். என்று மட்டும் சொன்னாள் லிசி. அதற்கு மேல் வார்த்தைகள் போட்டு தனது வாழ்நாளில் உதயமான கருப்பு தினத்தை பற்றி விவரிக்க லிசிக்கு மனமில்லை. அம்மா ஐயோ என்று அழுது புலம்பிடக்கூட தோணவில்லை. நீ எதுக்கு போன? லிசி தலை குனிந்தாள். நீ எனக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தீனா நான் உன்னை அனுப்பியிருக்கவே மாட்டேன். அந்த டிரைவர் சிண்டை பிடிச்சி நாயே வீட்டை விட்டு போடான்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கும் மாமாவுக்கும் வேலை போச்சுன்னா எனக்கும் உன் மாமாவுக்கும் வேலை போயிடும் நினைச்சியா? அதெல்லாம் சும்மா நம்மளை பயம் காட்டுறதுக்கு லிசி. எந்த பிரச்சனையும் வராது, லேபர் கமிஷன் இருக்குல்ல. அப்படி ஒன்றும் ஈஸியாக நம்மளை வேலையை விட்டு தூக்கிட முடியாது. அப்படியே வேலை போனாலும் சுத்துப்பட்டு கிராமத்தில் இன்னும் 3 ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு. ஒன்றில் கூட நமக்கு வேலை கிடைக்காது. 100 பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் லிசி என்று கோபமாக பேசியவரிடம், பல பிரச்சனையை சமாளிக்க உங்கள் உடம்புல தெம்பு இல்லைன்னு தான் என் கண்ணு முன்னாடி நின்ன ஒரே ஒரு பிரச்சனையை நானா சமாளித்தேன் என்றாள் லிசி. அடி கிளவி மாதிரி பேசாத, உனக்கு எல்லாம் தெரியுமோ என்று கூறி வள்ளியம்மை லிசியின் கன்னத்தில் லேசாக அடித்தார். அவர் அடித்தது லிசிக்கு நிச்சயம் வலிக்கவில்லைதான். ஆனாலும் லிசி அழுதாள். ஆனால் அடித்த மறுகணமே அச்சோ புள்ளைய அடிச்சிட்டேனே என்று பதறிய வள்ளியம்மை லிசியை இழுத்து அணைத்து கொண்டார். சில வினாடிகளில் லிசியின் அழுகை நின்றது. லேசாக தேப்பியபடியே லிசியே பேசிட ஆரம்பித்தாள். போன மாசம் இந்துமதியோட வீட்டில் அப்படித்தானே நடந்தது அத்தை. இந்துமதி வரமாட்டேன்னு சொன்னதால அவளுடைய அண்ணனுக்கு வேலை போச்சு. ஒரே மாசத்துல அவங்க தங்கியிருந்த காட்டேஜும் பறி போச்சு. இந்துமதி இப்ப ஸ்கூலுக்கு வர்றதில்ல அத்தை. கேரட் கம்பெனியில வேலைக்கு போயிட்டு இருக்கா. படிப்பை விட்டுட்டா. நேற்று காலையில மார்க்கெட்ல அவளை பார்த்தப்போ மனசே தாங்கல. எல்லாம் இந்த அலெக்ஸோட டிரைவர் பண்ற வேலை. முதலாளி சோறு போடுறா என்பதுக்காக இவ்வளவு மாமா வேலை பார்க்க வேணாம். பொண்ணுங்க வரலன்னு சொன்னா உடனே அராஜகத்தை காத்த ஆரம்பிச்சிடறான். இவன் என்னென்ன அட்டூழியம் பண்ணா இந்துமதி வீட்டுல. இந்த பணக்கார பசங்க போடுற எலும்பு துண்டுக்காக தானே அந்த டிரைவர் இந்த ஆட்டம் ஆடுறான். எஜமானன் எலும்பு துண்டை வீசாம இருந்தா இந்த நாய்க நம்மளை துரத்தாதே என்று கூறி ஆத்திரப்பட்ட வள்ளியம்மை, உங்க அப்பனை அழைச்சிட்டு வந்து பெரிய வீட்டிலேருந்து உன்னை கூட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பா எங்க போனானே தெரியலையே. நேத்து முழுதும் தேர்னேன், படுபாவி என் கண்ணிலேயே படல என்று கூறி இயலாமையில் கண்ணீர் வடித்தார் வள்ளியம்மை. நான் பெரிய வீட்டுக்கு போன போதே அப்பா முழு போதையில மயங்கி கிடந்தாரு. எங்கன? அந்த வீட்டு வராந்தாவில். ஒரு பாட்டில் சாராயத்துக்கு புள்ளையவே விலை பேசிட்டானே என்று நினைத்தபடி நீண்ட பெருமூச்சு எடுத்த வள்ளியம்மை, நேற்று நடந்ததை மனசுல போட்டு குழப்பிக்காத லிசி. இன்னும் 2 வருஷத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். 2 மாசம் முன்னையே இடுக்கையில இருக்க நம்ம இருளப்பன் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவனோட அக்கா பையனுக்கு உன்னை கட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டான். 2 வருஷம்தான் இந்த பாடு. அப்புறம் நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு இடுக்கி போயிடலாம். இந்த பணக்கார ஆளுங்களை தொந்தரவே இருக்காது லிசி கண்ணு என்று நேற்று இரவு நடந்து முடிந்த நிகழ்விற்கு தீர்வு சொன்னார் வள்ளியம்மை. லிசிக்கு நடந்தது அங்கே சர்வசாதாரணம். எஸ்டேட் முதலாளிகளின் கைக்கூலி உரிமையாக காட்டேஜ் வாசலுக்கு வந்து பெண்ணின் பெயரை சொல்லியே கூப்பிட்டு அழைத்துச் செல்வான். அதனால்தான் முன்தினம் இரவு 8 மணிக்கு அலெக்ஸ் வீட்டு டிரைவர் காட்டேஜ் வீடுகள் இருக்கும் பகுதிக்கு வந்து லிசியின் பெயரை சொல்லி சட்டமாக அழைத்த போது அக்கம் பக்கம் தொழிலாளர் காட்டேஜ் வீடுகளில் இருப்பவர்கள் துளி கூட கண்டுகொள்ளவில்லை. சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பணக்கார எஸ்டேட் முதலாளிகளிடம் ஏஜென்ட்டுகளிடம் அகப்பட்டு போன இளம் பெண்கள் அருவிகளில் குளிக்கச் செல்லும் போது இதை பற்றி பேசி ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்வதை சிறுவயதிலே லிசி கவனித்திருக்கிறாள். பருவமடைந்து லிசி யுவதியாக மாறிய வேளையில் அவளிடமே நேரடியாக பெண்கள் அறிவுரை கூற ஆரம்பித்தார்கள். ஏய் லிசி, பயப்படாத. முதல் நாள் முரண்டு பண்ணாம போனீனா உன்னை அடுத்தடுத்து தொந்தரவு செய்ய மாட்டாங்க. பூ விட்டு பூ தாவறது போல
ஒரு பொண்ணை தொட்டுட்டா அடுத்த பொண்ணுன்னு குரங்காட்டம் அவங்க புத்தி தாவிக்கிட்டே இருக்கும். முரண்டு செய்தா அடிக்கடி இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து சித்திரவதை அனுபவிக்கணும். நாம பகைச்சா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடும். அடுத்து எஸ்டேட் வேலை கிடைக்கிறதுக்குள்ள சாப்பாட்டுக்கே பல மாசம் கஷ்டப்படணும். எல்லாத்தையும் யோசிச்சு நடந்துக்கோ என்று அவர்கள் அக்கறையாக அறிவுரை சொன்னார்கள். இந்த அறிவுரைகள் முற்றிலும் உண்மை என்பதால் தான் லிசியை அலெக்ஸின் டிரைவர் அழைத்த போது மறுப்பே காட்டாமல் ஜீப்பில் ஏறி சென்று விட்டார் லிசி. எஸ்டேட் வைத்திருக்கும் பணக்கார முதலைகளில் இந்த அலெக்ஸ் கொஞ்சம் மாறுபட்டவன். கண்களில் விழுந்த பெண்களிடமெல்லாம் பாயமாட்டான். மிகச் சில பெண்களிடம் மட்டும்தான் அவனது நாட்டம் போகும். அவனது ஆசை குறிஞ்சி மலர் போல எப்போதாவது தான் பூக்கும். தனது தோட்டத்தில் சனி மற்றும் ஞாயிறுகளில் பணிபுரியும் லிசியை நீண்ட நாட்களாக ரசித்தன அவனது கண்கள். ஆனால் அலெக்ஸ் அவளை தொட்டணைக்க நினைத்தது அவனது பிறந்த நாளின் போது மட்டும்தான். இன்னைக்கு என்னோட பர்த்டே ஷாம், அலெக்ஸ் தனது டிரைவர் ஷாமிடம் சொன்னான். தெரியும் சார், நம்ம தோட்ட வேலைக்கு ரெட்டை ஜடை போட்டுட்டு ஒரு பொண்ணு வரும்ல, யாருங்க? நேத்து கூட வாசல் இருக்க உருளைய அலங்காரம் செய்ய அல்மாந்தா பூக்களை பறிச்சுட்டு வந்தால அந்த பொண்ணு. ஓ, லிசியா? ஆமா, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷாம். புரிஞ்சிடுச்சு சார் என்று சொன்ன ஷாம் உடனே லிசியை தேடி காட்டேஜ் வீடுகளுக்கு சென்றான். அலெக்ஸின் கைகளில் அவன் ஆசைப்பட்ட குறிஞ்சி மலர் கிடைத்தது. குறிஞ்சி மலரை அவன் ஆசை தீர முகர்ந்தான். ஆனால் அவனது ஆசை தீ அணைந்ததா? அவன் காமம் வேண்டும் என்ற போது மறுக்காத லிசி காதல் வேண்டும் என்று கேட்டு அவள் முன்னே மண்டியிட்டு நிற்கும்போது லிசி என்ன செய்வாள்? காமம், காதல் என்ற வார்த்தைகளில் அப்படி ஒன்றும் பெரியதாய் வித்தியாசமில்லை. இரண்டே எழுத்துக்கள் தானே வேறுபாடு. முடிவு செய்ய அப்படி ஒன்றும் லிசிக்கு கஷ்டமாயிராது.